இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். ராஜகோபுரங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜகோபுர விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. முருகனின் மூன்றாம் படைவீடான பழனி திரு ஆவினன்குடி கோயிலில் குடமுழுக்கு விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். சென்னையில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவை 7வது நாளாக பாதிப்பு. நிர்வாக காரணங்களுக்காக 71 விமானங்களில் சேவை இன்று ரத்து என அறிவிப்பு. $600 கோடி கட்டணத்தை திரும்ப வழங்கியது இண்டிகோ விமான நிறுவனம். சேவை பாதிப்பு குறித்து விசாரணை நடத்த நாடாளுமன்ற நிலைக்குழு முடிவு. டெல்லியில் இன்று நடைபெறுகிறது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். விவாத நிரலில் இல்லாத மேகதாது அணை பிரச்சனையை எழுப்ப கர்நாடகா திட்டம் என தகவல். வந்தே மாதரம் பாடலின் 150வது நிறைவையொட்டி நாடாளுமன்றத்தில் இன்று சிறப்பு விவாதம். SIR தொடர்பாகவும் இந்த வாரம் விவாதம் நடைபெறும் என அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் முன்னிலையில் 36,660 கோடி மதிப்பில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. மதுரை மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளையும் முதல்வர் வெளியிட்டார். அரசியல் லாபத்திற்காக திருப்பரங்குன்றத்தை வைத்து சிலர் மலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் கண்டனம். பெரியார் ஏற்றிய சமத்துவ தீபமே தமிழ்நாட்டில் எந்நாளும் ஒளிரும் என உறுதி. ஜெயலலிதா பிறந்த நாளில் கூட்டணி குறித்து அறிவிப்பு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தகவல். கீழக்கரை அருகே $1 கோடி மதிப்புள்ள 2 யானை தந்தங்களுடன் 3 பேர் கைது. இலங்கைக்கு கடத்தப்பட இருந்ததா என விசாரணை. புதிய திரைப்படங்களை OTTயில் வெளியிடும் விவகாரம். திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் நாளை முக்கிய ஆலோசனை. பிலிப்பைன்ஸ் சாலை விபத்தில் கடலூரைச் சேர்ந்த பயிற்சி மருத்துவர் உயிரிழப்பு. உடலை கொண்டுவர அரசு உதவ வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை. ஏலக்காய் வர்த்தகத்தில் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு என புகார். போடியில் மொத்த வியாபாரியின் வீடு மற்றும் கிடங்குகளில் ED IT அதிகாரிகள் சோதனை. கேரம் உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டம் வென்ற காசிமேடு கீர்த்தனா உள்ளிட்டோருக்கு சென்னையில் உற்சாக வரவேற்பு. துணை முதல்வர் உதயநிதியின் உத்வேகத்தால் வெற்றி பெற்றதாக பேட்டி. கேரள MPக்களின் செயல்பாடு குறித்து விவாதம் நடத்த தயார். காங்கிரஸ் விடுத்த சவாலுக்கு முதல்வர் பினராயி விஜயன் பதில். படம் தயாரித்து தருவதாக ராஜஸ்தான் மருத்துவரிடம் 30 கோடி ரூபாய் மோசடி. பிரபல ஹிந்தி திரைப்பட இயக்குனர் மனைவியுடன் மும்பையில் கைது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் IPL போட்டிகளை நடத்துவதில் உறுதி. மைதானம் மேம்படுத்தப்படும் என கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் தகவல். நடிகை பாலியல் வன்கொடுமை தொடர்பான நடிகர் திலீப்பிற்கு எதிரான வழக்கு கொச்சி எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் இன்று காலை தீர்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.